நாம இந்த உலகத்துல எதை எதிர்பார்க்கிறோம்? நம்ம நம்மள எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தானே எதிர்பார்க்கிறோம். அப்படி எதிர்பார்க்காதீங்க. முதல்ல நீங்க உங்களை ஏத்துக்க பழகுங்க. அப்புறம் மத்தவங்க ஏத்துக்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி சொல்றேன். இன்னைக்கு ஒரு கதை சொல்லலாமா? ஒரு ஸ்கூல்ல ஒரு மாணவன், அவனுக்கு என்ன பெயர் வேணா நீங்க வச்சுக்கோங்க, படிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு என்ன தெரியுமா ஒரு ப்ராப்ளம்? ஸ்லோவா தான் பேசுவான். படபடபடன்னுலாம் பேச மாட்டான், ஸ்லோவா தான் பேசுவான். அவன் மேல அவங்க ஆசிரியர்களுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை. இவன் எப்படி படிச்சு எப்படி பாஸ் ஆக போறான் அப்படின்னு அவன் நம்பிக்கையிலே இருந்தாங்க. ஆனா அந்த பையன் மட்டும் நம்பிக்கையே விடல. என்னால முடியும் அப்படின்னு சொல்லி தினம் கத்தி 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 எவ்வளவு சத்தமா வேகமா படிக்க முடியுமோ அதனால சத்தம் போட்டு உரக்க உரக்க படிச்சு தினமும் பிராக்டிஸ் பண்ணான். ஒரு நாள் அவன் ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் நடந்தது. டாக் வித் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல ஒரு பேச்சு போட்டி நடந்தது. அதுக்கு ஆளா பெயர் கொடுத்தது யார் தெரியுமா? நம்ம ஆளு தான். எல்லாரும் சிரிச்சாங்க. டீச்சர்ஸ்க்கே நம்பிக்கை வரல. இவன் என்னத்த போய் பேச போறான் அப்படின்னு. போறான், ஸ்டேஜ்ல ஏறான், மைக்க வாங்குறான், பேச ஆரம்பிக்கிறான். எப்படி பேசுறான்? ஸ்லோவா, கான்பிடென்ட்டோட, உண்மைய தெளிவா பேசுறான். எல்லாரும் எந்திரிச்சு நின்னு கை தட்டுறாங்க. எப்படா இப்படி அப்படின்னு. முதல் தனக்கிட்ட இருக்க குறையே தலையில தூக்கி வச்சுட்டு சுமக்க கூடாது. அந்த குறைய எப்படி நிவர்த்தி பண்ணணும்னு நம்ம பழக்க வழக்கங்களை மாத்திட்டு அந்த குறைய நிவர்த்தி பண்ணணும். ஃபர்ஸ்ட் அத பண்ணானா அவன். ரெண்டாவது, எல்லாரும் அவன் மேல அவநம்பிக்கை வச்ச போது அவன் மட்டும் அவன் மேல நம்பிக்கை வச்சான். எள்ளி நகையாடின எல்லாரும் இன்னைக்கு எழுந்து நின்னு கை தட்டுறாங்க. அவனுடைய டீச்சர்ஸ்க்கு நம்பிக்கை இல்லை, சக மாணவர்கள் நம்பிக்கை இல்லை. ஆனா அவனுக்கு அவன் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்தது. அத அவன் சாதிச்சும் காட்டினான். முதல்ல எல்லாரும் என்னை ஏத்துக்கணும், இந்த உலகம் என்னை ஏத்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. முதல்ல நீங்க உங்களை ஏத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகம் உங்களை ஏத்துக்கும். இதுதான் நியதி. இந்த மாதிரி நம்பிக்கைய உங்க மேலேயே நீங்க வளர்த்துக்கோங்க. முதல்ல நீங்க தான் உங்களை நம்பணும், அப்புறம்தான் அடுத்தவங்க நம்பணும். இதை தெளிவா மனசுல புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.